லிஃப்ட் பண்ணி டவுன் பண்ணணும். நீங்கள் இப்போ கம்ஃபர்ட்டாக உட்காந்துக்கோங்க, கால் தரையில் பட்டால் பரவாயில்ல, ரிலாக்ஸாக உட்காரு, ஃப்ரீயாக உட்காரு. நல்லா தூக்கணும். 1 டவுன், 2 டவுன், 3 டவுன், 4 டவுன், 5 டவுன், 6 டவுன், 7 டவுன், 8 டவுன், 9 டவுன், 10 டவுன். இப்போ இந்த ஷோல்டரை ரொட்டேட் பண்ணணும். ஒன்று இப்படி பண்ணுங்க, இல்லைனா இந்த மாதிரி கூட பண்ணலாம், உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அது. ஓகே, கரெக்ட். 1 2 3 4 வலிக்குதா? கொஞ்சம் கொஞ்சம் அப்போ தான் லூஸ் ஆகும். 5 அப்படியே ஃப்ரண்ட்டில் பண்ணுங்கம்மா, ஆப்போசிட். இப்போ இப்படி பண்ணோம்ல, இப்போ இப்படி பண்ணுங்க. 1 2 3 4 5. ரிலாக்ஸ். கை இப்படி வச்சுக்கோங்க. ரெண்டும் ஸ்ட்ரைட் லைனில் இருக்கணும், எல்போ. இப்போ வந்து கை இப்படி பின்னாடி கொண்டு போகணும், அப்புறம் ஒன்று சேர்க்கணும், அவ்வளோ. ரெண்டு கையும் முதுகு விரிக்கணும், அப்படி சேர்க்கணும், பின்னாடி சாயிடும். இந்த அப்பர் பேக் இருக்குல்ல, அது இப்படி ஸ்ட்ரெயின் கை விரிகிறது நமக்கு ஃபீல் ஆகும், அந்த அளவுக்கு பண்ணணும். இந்த கை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும், பின்னாடி போகிறதுக்கு தான் அந்த மூவ்மெண்ட் பண்ணுறது. கொஞ்சம் கொஞ்சமாக செய்யும். சேருங்க, திரும்ப. ஓகே, ரிலாக்ஸ். 5 டைம்ஸ் போதும். அடுத்த எக்ஸசைஸ் செய்யணும். இப்போ நார்மலாக உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ கையை தூக்கி இறக்கணும், ஆனால் கொஞ்சம்